மன்னிக்கணும் வச்சுக்க. என்ன கபால் இது? காட்டி கொடுத்ததுக்காக கிடைச்ச இந்த காசு என்ன கவுத்தடிச்சுங்க வச்சுக்க. நீ காட்டி கொடுக்கல, கண்ணனை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்காகவும் இல்ல, உன் தங்க கல்யாணத்துக்கு எங்க அன்பளிப்பா இதை வச்சுக்க. தங்கச்சி கல்யாணமா? நீங்க ஒண்ணு, நான் தப்பு கணக்கு போட்டேன், தப்பு கணக்கு போட்டேன். கபாலி, தேடி வந்த லட்சுமியை திருப்பி அனுப்பக்கூடாதப்பா. இல்லைங்கம்மா, லட்சுமியா இருக்கட்டும் ஆளா இருக்கட்டும், என் குடிசைக்கு இது வாசல் வழியா வரல, கொல்ல பக்கமா வந்தது. எனக்கு வேணாங்க, மன்னிக்கணும். கபாலி, முதலாளி பணம் தான் ஏழை ஏமாத்துன்னு சொல்லுவாங்க. இப்ப என்னடான்னா ஏழை பணத்தை ஏமாத்துறான். குழந்தை 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 யாரு குழந்தைமா? அப்படி சொல்லாதீங்க. உங்க குழந்தைன்னு சொல்லி ஊட்டி வளர்த்து அது மேல உயிரே வச்சிருப்பீங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் எவனாவது வந்து இது ஏன் குழந்தை அப்படின்னு சொந்த கொண்டாடுவான். உங்களை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துவான். பணம் வாங்கிக்க சொல்லி உங்க குழந்தைய வாங்கி அவங்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்க பைத்தியம் தான். பைத்தியம் நான் பைத்தியமா? பைத்தியம் 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 பைத்தியம். மெல்ல பேசு. என்ன பாத்து போகக்கூடாது? என்னது மருந்து? ஏன் என் பொண்ணு கர்ப்பமா இருக்கு. அப்படின்னா குழந்தை வர்றது? ஐயோ, அது மட்டும் வேண்டாம். நீங்க பிள்ளைய பெத்துருவீங்க, அதை வளர்க்க முடியாம கொண்டு போய் கோயில்ல போடுவீங்க. என்ன போல எவனாவது ஒருத்தன் வந்து அதை எடுத்துக்கிட்டு போய் வளர்த்து கடைசியில பறி கொடுத்து நாயா பேயா அலைஞ்சு நடுத்தருவுல நிப்பான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க பிள்ளை பெறதானே காரணம். அதனால் பெண்ணே நீ பிள்ளையை பெறாதே, பெண்களே பிள்ளையை பெறாதீர்கள். பைத்தியம். யார் பைத்தியம்? சொன்னால் கேட்க மாட்டீங்களா? பெண்களே பிள்ளையை பெறாதீர்கள், 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 பெண்களே பிள்ளையை பெறாதீர்கள். உன் பேர் என்ன? கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன். மிட்டாய் தட்டுமா? மிட்டாய். கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான். ஏய், எனக்கு என்ன மிட்டாய் வேணும்? மிட்டாய் வேணும். காசு காசு என்ன பெரிய காசு? ஏன் அந்த செயினு? எங்க அப்பா வாங்கிட்டாரு. உங்க அப்பா எங்க வாங்கி கொடுத்தா? நான் தான் உங்க அப்பா. மிட்டாய் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு கழுத்துல இருக்கிற செயினை கலட்ட பாக்குறிய திருட்டு பையன். இவன் ஏன் மகன்? ஆமா, நான் திருடன் தான். கண்ணனுடைய அன்பு எல்லாம் சேர்த்து இங்க வச்சிருக்கேன். இங்க அது யார்? என்னங்க, நம்ம முயற்சி எல்லாம் பயன் இல்லாம போயிடுச்சு. தங்கச்சி, குழந்தைக்கு உடம்பு குணமாகணும்னா ஆனந்தம் இங்க வரணும். சட்டத்தினால பிரிச்சு விடப்பட்ட அந்த நல்லவனை சமரசம் பேசி இங்க கூட்டிட்டு வர்றதை தவிர வேற வழியே இல்லை. ஆமாங்க, குழந்தைகிட்ட நமக்கு இருக்கிற உரிமையை விட அவன் உயிர் தான் இப்ப முக்கியம். அந்த உயிரை காப்பாத்த நாம எதையும் செய்துதான் தீரணும். நான் இப்பவே போய் ஆனந்தனை கையோட கூட்டிட்டு வந்துடுறேங்க. நீ சொல்றதா சரி. பஞ்சவன், நீ ஜீவா கூட போய் எப்படியாவது ஆனந்தனை கூட்டிட்டு வந்திருப்பா. நீங்க கவலைப்படாதீங்க முதலாளி, அவன் காலில் கையில விழுந்தா கூட்டிட்டு வந்துடுறேன். தங்கச்சி வாமா, பாபா. ஆனந்தா, ஆனந்தன் இல்லையா? நீ யாரம்மா? அவருடைய மனைவியா? ஆயிருக்கணும். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. தெரியுதம்மா, நீ இருக்கிற நிலையில இங்க ஆனந்தமும் இல்ல, உனக்கு ஆனந்தமும் இல்லைன்னு தெரியுதம்மா. அண்ணா, இப்ப என்ன செய்யறது? அவரை கூட்டிட்டு போலான்னு வந்தோமே. ஏம்மா, அவர் எங்க இருக்காரு? எனக்கே தெரியலம்மா, கண்டுபிடிக்கவும் முடியல. குழந்தைய பிரிஞ்ச ஏக்கத்துல எந்த குழந்தைய பார்த்தாலும் கண்ணா கண்ணான்னு கத்திக்கிட்டு தெருவெல்லாம் ஓடுறதாக கேள்விப்பட்டேன். எவ்வளவு பெரிய தவறு நடந்து போச்சு. நாம் பெத்த குழந்தைங்கிற சுயநலத்துல ஒரு நல்லவரோட புள்ள பாசத்தை அழிச்சிட்டேன். எந்த குழந்தைய பிரிஞ்சு நான் தெருவெல்லாம் அலைஞ்சனும், அந்த குழந்தைக்கு வாழ்வு கொடுத்த தெய்வத்தை தேடி நான் ஊரெல்லாம் அலைய போறேன். வாங்க, நான் போலாம். வரேம்மா. கண்ணா,
நீ ஃபர்ஸ்ட்ல போடுற. கண்ணா கண்ணா, எவ்வளவு நேரம் அவனை தேடுறது, எங்கடா போயிருந்த? யாரு? எனக்கு தெரியல. அதுக்குள்ள மறந்துட்டியா? நான் தாண்டா அவங்க அப்பா. இல்ல, அவங்க அப்பா டிப் டாப்பா இருப்பாரு. நீ யார பிச்சைக்காரன்? ஆமா, நான் பிச்சைக்காரன் தான். ஆனா நீ கேட்டதெல்லாம் வாங்கி தருவேனே. 3 கால் சைக்கிள் வாங்கி தரல, இப்ப 2 கால் சைக்கிள் வாங்கி தரேன். நீ கூட வந்துரு. ஐயோ ஏன் கண்ணா என் கண்ணில ஒரு அப்பாவும் மனுஷனை போட்டு இப்படி அநியாயமா அடிச்சிட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? போமா, உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. இவன் லேசுப்பட்ட ஆள் இல்ல, இவன் பிள்ளை பிடிக்கிறவன். இவனு ஐயோ இல்லையா, இல்ல. வெள்ளைய பறி கொடுத்துட்டு பைத்திய மாதிரி அலையிற இவரை இப்படி சித்திரவதை செஞ்சிட்டீங்களே. போங்க ஐயா, போங்க. நீ பார்க்க பார்க்க என் நெஞ்சு துடிக்குது. எப்படி இருந்து எப்படி வாழ்ந்து இப்ப இப்படி அடிபட்டு கிடக்குறீங்க. உனக்கே இந்த தலைவிதி. ஐயோ கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு. செல்ல கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு. தூங்கும் மன்னவன் தூங்கட்டுமே, தொடரும் கனவுகள் தொடரட்டுமே. செல்ல கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு. நெஞ்சில் குடியிருக்க நித்தம் கொலுவிருக்க கெஞ்சும் குமரி பெண்ணின் வாசல் வருவான். கண்ணில் கொடி வளர்த்து காதல் மலர் பறித்து பெண்ணின் குழல் முடிக்க வள்ளல் தருவான். செல்ல கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு. ஊரார் பலரிருந்தும் ஒற்றார் சிலரிருந்தும் வேறோர் இடத்தில் என்னை தரவில்லையே. உன்னை நினைவை மனதில் வைத்து மனதை கொடுத்தும் சுகம் பெறவில்லையே. செல்ல கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு. ஆரிரரோ 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 ஆரிரரோ. தங்கச்சி, பாத்தியா அண்ணே, எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஆதரவு கொடுத்த நீயே இவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே அண்ணே. ஆனந்தம் இந்த நிலைக்கு வர்றதுக்கு காரணம் குழந்தை அவனை விட்டு பிரிஞ்சதுதான். அதுக்கு காரணமா இருந்தவன் நான். அந்த குழந்தைய கொண்டாந்து சேர்க்க வேண்டியது என் வேலை. உண்மையா சொல்றேன். உனக்கு வேண்டியது ஆனந்தன், ஆனந்தனுக்கு வேண்டியது
குழந்தை இதுக்காக என் உயிரை விடவும் தயார். நீ ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நான் வரேன். வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் போல இருக்கு. ஏன் ஜீவா அப்படி சொல்ற? இப்போ எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கு. ஆனால் நான் பெத்த குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிடுற பாக்கியத்தை மட்டும் அடையலையே. ஜீவா ஐயா ஐயா, கபாலி ஆனந்தம் கிடைச்சிட்டாரா? அவர் வரக்கூடிய நிலையில இல்லைங்களே. ஏன் என்னாச்சு? நாம எல்லாம் சேர்ந்து அவருக்கு பைத்தியம் பிடிக்க வச்சுட்டோம். தெருவில் போற குழந்தையெல்லாம் பார்த்து கண்ணு தூக்க ஆரம்பிச்சுட்டோம். ஜனங்க பூரா புள்ள பிடிக்கிறவன் நினைச்சு அவனை விரட்டுன்னு விரட்டிக்கிட்டு இருக்காங்க. நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. அது சரி, கண்ணன் எப்படி இருக்கான்? அவன் இன்னும் ஆனந்தனோட பிள்ளையாத்தான் இருக்கான். ஓஹோ, நான் அவனை பார்க்கலாமா? வாங்க. கண்ணா கண்ணா கண்ணா, அப்பா வரலையோ? வருவாருமா. அழாது கண்ணு, அழாது. மாமா மாமா, இங்க 2 பேரும் திருட. அப்பா இங்க வரவேனா? என்ன அங்க கூட்டிட்டு போ. நான் கூட்டின்னு போறேமா கண்ணு. இப்ப இருட்டாயி போச்சு. விடிஞ்ச ஒரு பாட்டு கூட்டின்னு போறேமா. நிஜமா? நிஜமா கூட்டின்னு போறேன். அது வரைக்கும் என் கூட இருக்கணும். இருக்கிறதா கேட்டு கொஞ்சம் சரி. கபாலி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கண்ணு சந்தோஷமா இருக்கா. கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்கேயே இருந்தா அவன் நிச்சயமா குணமாயிடுவான். அதோட எங்களுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். ஆகட்டுங்க. ஆனந்தருக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு உங்களுக்கு இந்த உபகாரமாவது செய்யறேன். இருக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. ஆனந்தம் புள்ள பைத்தியம் பிடிச்சாரேடா. அந்த புள்ள கண்ணனும் ஆனந்தம் கிட்ட போகணும்னு ஒரே பிடிவாதமா இருக்கிறான். சேகரும் ஜீவாவும் அந்த பையன் மேல பைத்தியமா இருக்கிறாங்க. இந்த பைத்திய நிலைமையிலாவது நம்ம காரியத்தை சாதிக்க முடியுமான்னு பாருங்க. அதத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த காரியத்தை முடிச்சிடுறேன். கண்ணா கண்ணா, மோகினியா, நான் இங்க இருக்கேன். இங்க எப்படி வந்த? நீ வரல, நான் தான் உன்னை கொண்டு வந்தேன். என் கண்ணை எங்க? என் கண்ணை எங்க? வந்துடுவா. எப்படி எப்படி வருவா? எப்படியாவது கண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன். எங்க அண்ணன் சேகரைய வீட்டுக்கு போயிருக்க. கபாலியா, காட்டி கொடுத்தவனுக்கா கருணை பிறந்திருக்கு? இல்ல இல்ல, அவனால காட்டி கொடுக்கத்தான் முடியுமே தவிர என் கண்ணனை கொண்டு வர முடியாது. முடியாது, முடியவே முடியாது. இல்ல, நிச்சயமா கூட்டிட்டு வந்துடுவார். முடியாது. என் கண்ணனுக்கு ஏதோ ஆபத்து. கண்ணனுக்கு ஆபத்து. நான் போகணும். கண்ணா கண்ணா, அம்மா, அப்பா கிட்ட போமா. அப்பாட்டியா போ போலாமே.
சொல்ல கடுதாசில கையெழுத்து போடு, இல்ல உனக்கும் அந்த புள்ளைக்கும் ஆபத்து. என்ன நான் சொல்றேன். மரியாதையா சாவியை கொடுத்துரு. கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? உயிரையே வாங்கிடுதாமா. கொடுக்க மாட்டேன். ஏன் பிள்ளையா துடிக்க வச்ச? உன்னை துடியா துடிக்க வைக்கிறேன் பாரு. நீ கொடுக்க மாட்டே இல்ல? கொடுக்க மாட்டேன். இந்த பார், இது உன் மேல போன பார். தேள் இங்க இருக்கு. அண்ணா கண்ணா கண்ணா கண்ணா. பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கலாம், பணத்தை வச்சு மனிதர்களை சம்பாதிக்கலாம். ஆனா பணத்தினால உள்ளங்களை சம்பாதிக்க முடியாதுங்கிறத தெளிவா உணர்ந்துட்டேன். ஆனந்தா, கண்ணனுடைய பிஞ்சு உள்ளத்துல நீதான் நிறைஞ்சிருக்க. அண்ணா, இந்தாங்க குழந்தை. இனிமே உங்களுக்குத்தான் சொந்தம். கண்ணா தங்கு சுட்டாலும் வெள்ளையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அத நிரூபிச்சுட்ட. நன்மை செஞ்சா நன்மைதான் வரும் அப்படின்னு உன்னால நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுக்கு உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் இல்ல? அந்த பரிசு சாதாரணமான பரிசு கொடுத்தா இங்க தொலைச்சுடுவேன். தொலைக்காத பரிசு எப்பவும் உங்ககிட்டே இருக்கணும். அது நவரக்கூடாது, அதுக்கு எழுதக்கூடாது. கொண்டா கைய கொண்டா கொண்டா. அப்படி பத்ரம் என்ன கொஞ்சம் பாருங்களேன். நான் அக்கா இல்ல, அம்மா. அம்மாவா? என் ஊர் போயிருக்கேன்னு அப்பா போய் சொல்லிட்டாரு இல்லம்மா? ஆமாடா கண்ணா, இனிமே நீ எனக்குதான் சொந்தம். கண்ணை மட்டும் இல்ல, இந்த வீடே உங்க 2 பேருக்கும் சொந்தம். ஐயோ, நான் தனிக்காடு ராஜா. என் கைய நம்பி என் காலையும் நிக்கிறவன். என் பையனை என்கிட்ட கொடுத்துட்டீங்க, அது போதும். வேற எந்த பாரத்தையும் என் தலையில போடாதீங்க. அதனால தாங்க. ஆனந்தா, குடிசையிலிருந்து கோபுரத்துக்கு வந்துட்டா மறுபடியும் குடிசைக்கு போ. நான் ஒருத்து மட்டும் கோபுரத்துக்கு வந்தா போதுமா? இந்த நாட்டில் இருக்கிற குடிசைகள்லாம் என்னைக்கு கோபுரமாகுதோ அப்ப நானும் அங்க வருவேன். அது வரையிலும் நான் அவங்களோட தான் இருக்கேன். சபாஷ் ஆனந்தா. அன்பு இல்லாதவங்க எல்லாத்திலையுமே உரிமை கொண்டாடுவாங்க. அன்பு உள்ளவங்க மற்றவங்களுக்காக தன் உடம்புல இருக்கிற எலும்பு. உத்தரவு வாங்கிக்கிறேன். வணக்கம். வணக்கம்.